மனித உரிமை ஆணையர் நவநீதம் பிள்ளை ஜெனீவாவில் இன்று தொடங்கும் ஐநா கூட்டத்தில் இலங்கை பயணம் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்கிறார். ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் 24வது கூட்டம் ஜெனீவாவில் இன்று தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து உரையாற்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையர் நவநீதம் பிள்ளை இலங்கை உட்பட 20 நாடுகளின் மனித உரிமை மீறல்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளார். இலங்கை பயணத்திற்கு பிறகு அவர் தாக்கல் செய்யும் முதல் அறிக்கை இதுவாகும். மனித உரிமை ஆர்வலர்கள், தமிழர் அமைப்புகள் முன்வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையிலும் இலங்கையில் போரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் நிலை குறித்தும் நவநீதம் பிள்ளை முன்னிலைப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் போருக்கு பிந்தைய நிலையை மதிப்பீடு செய்ய இலங்கை அரசு அனுமதித்ததற்கு அவர் பாராட்டு தெரிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது. இலங்கையில் கடந்த மாதம் நவநீதம் பிள்ளை அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டார். யாழ்ப்பாணம், திரிகோணமலை உள்ளிட்ட இடங்களை அவர் பார்வையிட்ட போது போரின் போது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடத்தி மனுக்கள் அளித்தனர். தமிழ் அமைப்பினர் உள்ளிட்டோரை சந்தித்த நவநீதம் பிள்ளை அதிபர் ராஜபக்சேவையும் சந்தித்து பேசினார்.